ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோல்டுக்கு வந்து நான் கஷாயம் பண்ண போகிறேன். என் பசங்களுக்கு வந்து கோல்டாக இருக்குது. அதை நம்ம இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம பார்க்கலாம். 1 ஸ்பூன் போல் ஓமம் எடுத்திருக்கேன், 1 துண்டு வந்து சுக்கு எடுத்திருக்கேன், 2 துண்டு வந்து சித்திரத்தை எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த உரலில் போட்டு இடிச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மசிஞ்சிருச்சு. இது நம்ம ரொம்ப நைஸாக இடிக்க முடியாது, இந்த மாதிரி இடித்தாலே போதும். நான் இப்போ 2 கிளாஸ் போல் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை எல்லாத்தையுமே போட்டுடலாம். இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் இது மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கலர் மாதிரி வரும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 2 ஸ்பூன் போல் நான் பனங்கல்கண்டு போட்டுக்கிறேன். இந்த பனங்கல்கண்டு போட்டால் தான் நல்லா அது சளிக்கு கேட்கும். இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த கஷாயம்லாம் கசக்காது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என் பசங்களாம் குடிச்சிருவாங்க உடனே இது கொடுத்தாக்கா. இந்த நாட்டு மருந்து கடையில் தான் இந்த நாட்டு மருந்து ஜாமான்லாம் கிடைக்கும். இந்தியாவில் தான் கிடைக்கும், ஆனால் அமெரிக்காவில் கிடைக்காது. இது வந்து எங்கள் அத்தை லாஸ்ட் இயர் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க இந்த மருந்து ஜாமான்லாம். நான் எப்போல்லாம் என் பசங்களுக்கு கோல்டாக இருக்கோ இது மாதிரி நான் வச்சு கொடுப்பேன். ஒரு 2 நாளில் நல்லா சரியாக போய்டும், சூப்பராக. அதுலேயும் சரியாக போகல தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கஷாயம்லாம் யாருமே செய்கிறதே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு சளிக்கு வந்து ஒரு நல்லா சூப்பராக கேட்கும் இந்த மருந்து. 2 தடவை நம்ம குடித்தாலே, நம்ம பெரியவங்க நம்ம குடித்தாலே 2 தடவை குடித்தோம்னா நல்லா ரிலீஃபாக இருக்கும் சளிக்கு. இது இப்போ நல்லா கொதித்து கலர் மாறிடுச்சு. இந்த கஷாய கலருக்கு வந்துடுச்சு பிளாக்காக. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் எனக்கு இனிப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த பனங்கல்கண்டு. அவ்வளோதான், நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதை இப்போ நம்ம நல்லா வடிகட்டிட்டோம். இது வந்து ஒரு 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. 3 வயசு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு 2 பாலாடை ஊற்றலாம் இதில், இந்த பாலாடையில். 5 வயசு குழந்தைங்களுக்குலாம் வந்து ஒரு 1/2 கிளாஸ் கொடுக்கலாம். நல்லா இந்த கிளாஸில் வந்து ஒரு 1/2 கிளாஸ் கொடுக்கலாம். நான் என் பொண்ணுக்கு வந்து 5 வயசு ஆகுது. நான் ஒரு 1/2 கிளாஸ் இதில் கொடுப்பேன். என் பையனுக்கு நல்லா 3/4 கிளாஸ் கொடுப்பேன். அவனுக்கு 8 வயசு ஆக போகுது. கொடுத்தா நல்லா கேட்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.